வணக்கம். நான் உங்கள் நெல்லை ஜோதிடர் பாரதி ராஜா. ஓம் உச்சிஷ்ட கணபதியை போற்றி. இன்னைக்கு குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு நிறையவங்க மாலை போட்டிருப்பீங்க. நிறையவங்க இனி போடுவீங்க. அப்படி போடக்கூடிய பக்தர்கள் உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. நிறையவங்க காளி வேஷம் போடுவீங்க, ஆனால் அதுக்கு சில கட்டளைகள் இருக்குது. அதை நிறையவங்க ஃபாலோ பண்ணுறவங்க பற்றி பிரச்சனை இல்லை. நிறையவங்க ஃபாலோ பண்ண முடிக்கிங்க. அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. காளி வேஷம் போடுறது இன்னும் விளையாட்டாக இப்போ ஆகிப்போச்சு. அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை வாழ வைத்த தெய்வம் எங்கள் அம்மாவை முதல்ல நான் வணங்கி இந்த வீடியோவை ஆரம்பிக்க. அப்போ தான் இந்த வீடியோ என்னால் பேச முடியும். அவர் இல்லாமல் என்னால் பேச முடியாது. ஓம் குலசை முத்தாரம்மனை போற்றி, ஞானமூர்த்தீஸ்வரை போற்றி. ஓம் திரிகோண மகாசுந்தரி மகாகாளி நமோ நமஸ்துதே. ஓம் திரிகோண மகாசுந்தரி மகாகாளி நமோ நமஸ்துதே. ஓம் திரிகோண மகாசுந்தரி மகாகாளி நமோ நமஸ்துதே. ஓம் காளி ஜெய் காளி. அதாவது குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு நிறைய நபர்கள் மாலை போடுறீங்க, ஆனால் காளி வேஷம் போடுறீங்க. அதோடைய முழுமையான தன்மை என்னன்னு தெரியாமல் நீங்கள் போடுறீங்க. விளையாட்டாக நிறையவங்க போடுதாங்க. இப்போ அருள்னால் காளி வேஷம் போடுறதோட ஒரு பெருமைக்காக நம்ம ஒரு பெரிய ஆளாக தெரியணும் அப்படிங்கிற கத்துக்காக காளி மாலை வேஷம் போடுறது ரொம்ப அதிகரிச்சிட்டு அதை நல்லா கண்கூட பார்க்க முடியுது. இதை நீங்கள் நிறையவங்க உண்மைன்னு பெரியவங்க உணர்ந்திருப்பீங்க. காளி வேஷம் போடுறதுல நிறைய கட்டளைகள் முதல்ல இருக்குது. அதுக்கு என்ன விஷயத்த பண்ணிவிட்டு நீங்கள் காளி வேஷத்தை எடுக்கணும்னா முதல்ல எடுத்த உடனே நான் காளி வேஷம் போடுதேன் அப்படின்னு வேண்டதை முதல்ல நிப்பாட்டுங்க. முதல்ல முத்தாரம்மனுக்கு ஒரு 3 வருஷம் எந்த ஒரு வேஷமும் கட்டாமல் மாலை போடுங்க. அப்புறம் 4ஆவது வருஷம் ஒரு பிச்சைக்கார வேஷமோ, அப்படி இல்லை அப்படின்னா குறவன் வேஷமோ அந்த மாதிரி ஒரு வேஷத்தை போடுங்க. 5ஆவது மாலைக்கு மாரியம்மன் வேஷம் போடலாம். ஏன்னா மாரியம்மான் எல்லாத்துக்குமே அம்மா வந்துடுவா. மாரியம்மா உள்ளே வந்துட்டாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கட்டுகள் என்ன விஷயம், கர்மா, ஆத்மா எல்லாம் சுத்தமாயிரும். மாரியம்மா ஈஸியாக அம்மா உள்ளே வந்துடுவா. மாரியம்மா உள்ளே வந்துட்டாலே ஈஸியாக மற்ற எல்லா தெய்வங்களும் அதுக்கப்புறம் வந்துடும். மாரியம்மன் அம்மன் முதல்ல ஏதாவது ஒரு அம்மன் தெய்வத்தை போட்டாலும் ஓகே தான். மாரியம்மா போடுறது பெஸ்ட்டு. அடுத்து சுடலை வேஷம் போடலாம். இல்லை சுடலை வேஷம் எனக்கு போட விருப்பம் இல்லை, நான் எனக்கு காளி தான் வேஷம் தான் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காளி வேஷம் போடுறதுக்கு முன்னாடி அகத்திய மகரிஷி வேஷம் போடுங்க. ஏன்னா காளியை வசியம் பண்ணணும், காளி நமக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு அகத்திய பெருமானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அதனால் அகத்தியர் வேஷம் போடுங்க. அகத்தியரை படித்தா ஈஸியாக காளியம்மா நம்மகிட்ட அம்மா வந்துடுவா. காளியம்மாவை நம்மகிட்ட வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு அகத்தியர் ரொம்ப மிக முக்கியம். அதனால் அகத்தியர் வேஷம் கட்டுங்க. அதுக்கப்புறவு உத்தரவு கேட்டு நீங்கள் காளி வேஷம் போடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அவசரப்பட்டு காளி வேஷம் போடணும்னு நினைக்காதீங்க. இதுதான் போடுறதுக்கான முறை. ஆனால் இன்றைக்கி விளையாட்டாக 3 மாலை போட்டு 4ஆம் மாதம் நான் காளி வேஷம் போடுதுன்னு வேண்டுறீங்க. காளி வேஷம் போடுறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம்லாம் கிடையாது, சரியா? இல்லைனா அதுக்கப்புறம் காளி வேஷம் போட்டுட்டு அம்மா வரலன்னு சொல்லிட்டு திருநாரை போட்டு வாமான்னு சில இடத்துல கூப்பிடுவாங்க. சாமியை வர வைக்கன்ட்டு சில இடத்துல இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா அப்போல்லாம் வர வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அம்மாவாக வந்துடுவா. நம்மளாம் அம்மாவை வர வைக்கிறதுக்கும் அம்மாவாக நம்மகிட்ட வர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதுதான் இதுக்கான ரூல்ஸு. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் மாலை போட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் அம்மா உங்கள் மேலே இறங்குவா. இதுதான் முறை. அப்போது அகத்தியர் வேஷம் போட்டுட்டு தான் காளியோட வேஷத்தை ஏற்றணும். அம்மாட்ட உத்தரவு கேட்கணும். அப்பவும் அகத்தியர் வேஷம் போட்டாலும் அம்மாட்ட போய் நீங்கள் பூ கட்டி உத்தரவு கேளுங்க. அவங்க காளி பேரையிலையோ இல்லை கோயிலையோ போய் உத்தரவு கேட்டு போடுங்க. இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நிறையவங்க காளி வேஷம் போது மட்டும்தான் அவங்க ஒழுக்கங்கள் கட்டுப்பாடுகள் இருக்குது. காளி வேஷம் போட்டாச்சுன்னா காளி வேஷத்தை கலத்துனதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். காளியை மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்குற தெய்வம் யாருமே கிடையாது.
நம்ம தமிழ்நாட்டில் நிறையவங்க காளியை வீட்டில் போட்டால் அம்மா அப்படி செஞ்சிடும் இப்படி செஞ்சிடும் ஒரு கட்டுக்கதையெல்லாம் கட்டிச்சுங்க. அம்மா ஒன்றும் செய்ய மாட்டான். நான் என் வீட்டில் ஒரு 7 வருஷத்துக்கு மேலே அம்மா காளி போட்டு இப்போவும் தினமும் வழிபாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அம்மா வாழ வச்ச தெய்வம் தான் அம்மா. அதனால் போடவும் சிலவங்க கட்டுக்கதெல்லாம் கட்டுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. தைரியமாக போடுங்க. அம்மா நம்பிக்கையே போடுங்க. வாழ வைக்கிற தெய்வம் தான் காளி. நம்ம நாட்டில் தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. வடநாட்டில் காளி பூஜைன்னு பயங்கரமாக பண்ணுவாங்க. தொழில் வசியமாவதுக்கு அவங்க கடை ஓடணும் அப்படின்னு காளி பூஜைனே பண்ணுவாங்க. அந்த மாதிரி காளி பூஜைக்கு நானும் கலந்துக்கிட்டது உண்டு. அந்த காளி பூஜைக்கு நானும் போயிருக்கேன். அதனால் சொல்கிறேன், காளி பூஜை வடநாட்டுக்காரனுக்கு காளியோட அருள் என்னன்னு நல்லா தெரியும். காளியை வணங்குறவனை எதிரிகளே இருக்க முடியாது. அப்படி எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகளை அவளே அழிச்சிடுவாள். அதே மாதிரி காளியை நம்ம வணங்கிட்டு நம்மளும் தவறுகள் பண்ணக்கூடாது. நம்ம தப்பு பண்ணாலும் நமக்கும் கண்டிப்பாக அடி உண்டு. நீங்கள் மாலை போடும்போது மட்டும் அம்மா ஜெய் ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளின்னு சொல்லுவீங்க. மாலையை கலத்துனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லா தப்பையும் நிறையவங்க பண்ணுறாங்க. காளியன்னு சம்மந்தாச்சுன்னா அம்மாவை உங்கள் மேலே இறங்கிட்டானா நீங்கள் மாலையை கலத்துனதுக்கப்புறமும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். இந்த பொம்பளை விஷயத்தில் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறது, ஒரு குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறது, முதல்ல கெட்ட எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. காளியை சம்மந்தப்பறம் நல்ல எண்ணங்கள், நீங்கள் நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனைகளோடு இருந்தீங்க அப்படின்னா அம்மா அள்ளி அள்ளி கொடுப்பா. யாரை அடுத்தவனை கெடுக்குது, அதுக்கப்புறம் தண்ணி அடிச்சுட்டு குடும்பத்தை கவனிக்காமல் இருக்குது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா 100% அம்மாவுக்கு நீங்கள் மாலை போய் கலத்திட்டு வந்தாலும் உங்களை பிடிக்காது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அதனால் எல்லோரும் மாலை போட்டதாங்க, நானும் மாலை போட்டேன், காளி வேஷம் போட்டது இப்படி தான் நிறையவங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாலை போட்டதுக்கப்புறம் எனக்கு பலனில்லையே, நான் காளிக்கு மாலை போட்டேனே, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுதுனே அப்படின்னு சிலவங்க புலம்புவாங்க. அதுக்கு காரணம் இதுதான். அம்மாவை தொடக்கூடாது, தொட்டால் விடக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல அம்மாவை தொட்டாச்சுன்னா நம்ம முதல்ல மாறணும். காளியை தொட்டாச்சுன்னா மாறணும். காளியை பொறுத்த வரைக்கும் அவளை மாதிரி அன்பான தெய்வமும் கிடையாது, அம்பாளை மாதிரி உக்கிரமான தெய்வமும் கிடையாது. அம்பாள் அவ்வளோ சக்தி வாய்ந்தவள் தான் மகாகாளி. அம்மாவை நான் ஒவ்வொரு நாளும் நினச்சி தான் வணங்கி போகிறேன். என்னை வாழ வச்ச தெய்வம் நான் சொல்லுவேன். நல்ல ஞானத்தை கொடுத்து, மாந்திரிக சக்தி கொடுத்து, எல்லா விஷயம் ஜோதிட ஞானத்தை கொடுத்து எல்லாமே அம்மாவுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. அதனால் அம்மா என்றைக்குமே என் கூட இருந்து தான் என்னை வழிநடத்திட்டு வரா. அதனால தான் நான் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நிறையவங்க எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அது உங்களோடது. எனக்கு என்ன அம்மா சக்தி கொடுத்துருக்கா, என்ன விஷயங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா அது எனக்கும் அம்மாவுக்கு உள்ளது. அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் சொல்ல முடியும். இதுதான் முறை. இப்படி மாலை போட்டு பாருங்கள், நல்லபடியாக இருக்கும். இதுதான் முறை. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டிங்கன்னா அதுக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது அம்மாவுக்கு தான் தெரியும். அதனால் இந்த முறையில் மாலை போட்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.